இன்றைய நாளிலே புனித ஜான் மரிய வியானி அவர்களது வாழ்வில் நான் பார்த்த 4 இறை பண்புகளையும் அது எனது வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக, நற்கருணையின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை. புனித ஜான் மரிய வியானி அவர்களிடத்திலே பார்த்த ஒரு ஆழமான பண்பு, அவர் தமது ஆன்மாவின் தேவையை உணர்ந்தார். தனது ஆன்மாவின் தாகத்தை அவர் தணித்தார். இறை உறவில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இறை உறவுதான் எல்லா உறவுகளையும் வளப்படுத்தும் என்பதை அவர் அறிந்து வாழ்ந்தார். ஒவ்வொரு முறையும் எனது வாழ்வில் நான் ஒரு விதமான கசப்பான அனுபவங்களை சுவைக்கின்ற போதெல்லாம் இந்த நற்கருணை எனது வாழ்வை பலப்படுத்தி இருக்கிறது, வளப்படுத்தி இருக்கிறது. இந்த உறவுதான் அடிப்படை உறவு என்பதை எனக்கு இது என்பித்து காண்பித்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே நான் சிந்தித்து பார்க்கின்ற போது, புனித ஜான் மரிய வியானி அவர்கள் ஆன்மாவின் தாகத்தை தணித்தார். நானும் எனது ஆன்மாவின் தாகத்தை தணிக்கின்ற போது அது எனது வாழ்வை வளப்படுத்துகின்றது. இரண்டாவதாக, இறை வார்த்தையின் ஆற்றல். இறை வார்த்தையின் ஆற்றல் உண்மையாகவே ஆழமானது. அது பல விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனது வாழ்விலே எப்பொழுதெல்லாம் நான் துவண்டு போகின்றேனோ, எப்பொழுதெல்லாம் செய்வதறியாது திகைக்கின்றேனோ, அத்தகைய தருணங்களில் இந்த இறை வார்த்தை எனக்கு வல்லமையையும் ஆற்றலையும் கொடுக்கின்றது. புனித ஜான் மரிய வியானி தான் வாழ்ந்தபோது அநேக மக்களை இறைவன் பால் ஈர்த்தார் என்றால் அது ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாகத்தான். இன்றைய நாளிலே எனது வாழ்விலே நான் சிந்தித்து பார்க்கின்ற போது, இந்த உலகம் என்னையும் பல விதங்களில் ஈர்க்கிறது, பல விதங்களில் என்னை சோதிக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை நான் மேற்கொள்ளுகின்ற போது அது என்னை இன்னும் புதிய மனிதனாக உருமாற்றுகிறது. இந்த ஒப்புரவு என்பது எனது வாழ்வை இன்னும் ஆழப்படுத்துகின்றது. புனித ஜான் மரிய வியானியிடத்திலே நான் பார்த்த 4வது பண்பு, எளிமையான வாழ்வு. இதுதான் எனது வாழ்விலே புனித ஜான் மரிய வியானி ஏற்படுத்திய அடிப்படை இறை பண்புகளின் தாக்கமாக இருக்கிறது. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.